ஒரு வீட்டில் வந்து தொடர்ந்து நல்லதே நடக்கலைங்க, சுப நிகழ்ச்சிகளே நடக்கல. என்னதாங்க பண்றது அப்படின்றவங்களுக்கு சுப நிகழ்ச்சி நடக்குவதற்குண்டான ஒரு சில சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்றேன். மாட்டோட கோமியத்தை எடுத்துங்க, இந்த மாதிரி மா இலை எடுத்துங்க, வீடு ஃபுல்லா தெளிங்க. அப்படி இல்லாட்டி மஞ்சள் எடுத்துங்க, வீடு ஃபுல்லா இந்த மா இலையில தான் தெளிக்கணும், இல்ல வேப்ப இலையில தெளிக்கணும். மா இலையில பண்ணோம்னா சுப காரியங்கள் நடக்குதுன்னு பல மக்கள் நம்புறாங்க. ஏன்னா பாருங்க, இப்போ ஒரு கிரக பிரவேசம் பண்ணாலும் மா இலை தான் முக்கியமான பங்கா இருக்கும். மா இலை வெற்றிக்குண்டானது, சுபகாரியத்துக்கு உண்டான ஒரு பொருள்ன்றாங்க. மா இலையை வீட்டில் தோரணமா கட்டி தொங்க விட்டா கூட அந்த வீட்டில் நல்லது நடக்குது அப்படின்றாங்க. பசங்களுக்கு, பிள்ளைகளுக்கு, யாருக்கோ ஒருத்தர் திருமணம் தடைபட்டுட்டே இருக்குன்னா நீங்க மா இலையை ட்ரை பண்ணி பாருங்க. மா இலை கூட உங்க வாழ்க்கையை மாற்றும், மங்களத்தை உண்டாக்கும்.